ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மணத்தக்காளி வத்த குழம்பு நான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன். கடாய் வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, இதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு வெங்காயம் 2 தக்காளியை போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே மணத்தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெங்காயம் தக்காளி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த வெங்காயம் தக்காளியினுடைய அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சி ஊற்றியிருக்கோம். அதுவும் ப்ளஸ் இந்த மிளகாய்த்தூளினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிறோம். இந்த வத்த குழம்புக்கு நிறைய புளி கரைக்கக்கூடாது. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு உப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், குழம்பு இப்போ சூப்பராக சுண்டி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே மணத்தக்காளியை நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மணத்தக்காளியை இது கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் விஷயம் இருக்குது. உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது குழம்ப. அந்த மணத்தக்காளியினுடைய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும். அதனால் மணத்தக்காளி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டவ்லேயே குழம்ப வச்சுருக்கணும். நல்லா இப்படி கலரி கொடுங்க. அப்போ தான் மணத்தக்காளியினுடைய எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழம்புல இறக்கும். நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு சூப்பராக வரும். மணத்தக்காளி ஸ்மெல்லு, அதனுடைய டேஸ்ட்டு எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். வெல்லம். ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இப்போ இது கூட போடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா அது கூட கரையணும். நல்லா கிளறி விடுங்க. இது வரைக்கும் சிம்மிலே வைங்க, ஆயிலெல்லாம் வைக்க தேவையில்லை. ஃப்ளேமை சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா வெல்லம் போட்டதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொத்தமல்லியை நம்ம தூவலாம். கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த குழம்புக்கு எந்த குழம்புமே ஈடாகாதுங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பாடு கூட இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு ஆளே ஒரு குண்டான் சாப்பாடை காலி பண்ணிவிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட வேறு எந்த காயுமே தொட்டுட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு வத்தல் மட்டும் பொரித்து வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. பாய்.